ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர் தோசை தான். இது பார்த்தீங்கன்னா மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு தோசை. இதில் நான் 1 கப்பு ரவை, 1 கப்பு பச்சரிசி மாவு, 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகெல்லாம் போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி மெல்லிசா தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தோசையோட தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு இன்னும் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒப்பிட்டு நாங்கள் கடையில் வாங்கினது தான். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர்.